Class 9 NCERT Chapter 4ல Exercise Set 4.5 அதுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் அது. ஸோ இங்கே எல்லாமே simplify the following rational expression assuming that the denominator are not equal to 0. ஸோ எல்லாமே எதுவுமே 0 கிடையாது, not equal to 0ன்னு அசியூம் பண்ணிட்டு இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், it is 3p square minus 3pq minus 18 square. இது numerator and denominator p square plus 3pq minus 10q square. ஸோ இதை டைரக்டாக a plus b a minus b ஹோல் ஸ்கொயர் இல்லை அப்படின்றது இங்கே எப்படி தெரியுது அப்படின்னா, என்னோட அந்த a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல அது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 3ன்றது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 18ன்றதும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, எதை ஸ்கொயர் பண்ணாலும் 18 வராது. ஸோ அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். அண்ட் டினாமினேட்டர் தட் இஸ் p ஸ்கொயர் plus 3pq minus 10q ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து அசம்ஷன். இது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் இதை நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் தனித்தனியாக அதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? நியூமரேட்டர் டேர்ம் எடுத்துக்கோங்க. 3p ஸ்கொயர் மைனஸ் 3pq மைனஸ் 18q ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p ஸ்கொயர், செகண்ட் டேர்ம் அப்போ எப்படி இருக்கணும், a பிளஸ் b இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p, லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கணும், சம் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ab. இப்போ நமக்கு இங்கே a பிளஸ் b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p இருக்கிற இடத்துல இங்கே எப்படி இருக்கு, நமக்கு மைனஸ் 3qன்னு இருக்கா. ஸோ இங்கே a பிளஸ் b ஓட இடத்துல இட் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p, இங்கே p டேர்மை விட்டுட்டு எழுதணும், மைனஸ் 3q இருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p தான் எழுதுகிறோம். ஸோ p எழுதக்கூடாது, மைனஸ் 3q. அதே மாதிரி அடுத்தது ab அப்படின்னும் போது அது கான்ஸ்டன்ட், p டேர்ம்ஸே இல்லாதது தான் abன்னு எடுக்கணும். ஸோ p டேர்மே இல்லாதது என்னது, மைனஸ் 18q ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இந்த 18q ஸ்கொயரை தான் நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதோட ரெண்டு ஃபேக்டர்ஸை எழுதணும். ஒரு டேர்ம் ஏவா எடுப்போம், இன்னொரு டேர்ம் பியா எடுப்போம். ஸோ நம்ம 6 3s are 18 அப்படின்னு எழுதலாமா. ஒரு மைனஸ்ல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு டேர்ம் நெகட்டிவ்ல இருக்குன்னு தெரியும். அது எந்த டேர்ம்னு டிசைட் பண்றது இந்த a பிளஸ் பி. a பிளஸ் பில இருக்கிற சிம்பிள் பெரிய நம்பருக்கு வரணும். ஸோ அப்போ மைனஸ், இது பிளஸ், அண்ட் q ஸ்கொயர்னு இருக்கிறது, அப்போ இது பக்கத்துல ஒரு q, இது பக்கத்துல ஒரு q. ஸோ இங்கிருந்து a ஈக்குவல் டு மைனஸ் 6q, b ஈக்குவல் டு 3qன்னு வந்துடுது. இதை நம்ம எப்படி எழுதலாம், நார்மலாக ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி. பட் இங்கே பி டேர்ம் இந்த ஈக்குவேஷனே பிக்கு ரிலேட்டடாக இருக்கு. அப்போ பி பிளஸ் ஏ, ஸோ ஏவோடது மைனஸ் 6q இன்டூ பி பிளஸ் பி, ஸோ பி பிளஸ் 3q. இது நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர் பண்ண மாதிரி அடுத்தது டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல நமக்கு என்ன இருக்கு, p ஸ்கொயர் பிளஸ் 3pq, p ஸ்கொயர் பிளஸ் 3pq மைனஸ் 10q ஸ்கொயர், மைனஸ் 10q ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, p ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் b இன்டூ p பிளஸ் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ab. நம்ம கம்பேர் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பினா 3 and q, இங்கே a பிளஸ் பி. ஸோ a பிளஸ் பின்றது 3q அண்ட் abன்றது கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 10q ஸ்கொயர். நம்ம எதை எடுத்து இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும், மைனஸ் 10q ஸ்கொயரை எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் 10ன்றதுனால 5 2s are 10ன்னு எடுக்கலாமா. ஏதோ ஒரு டேர்ம் நெகட்டிவ், அந்த ஒரு டேர்ம் எங்கேருந்து எடுத்துட்டு வரணும், இது பாசிட்டிவ்னா பெரிய நம்பர் பாசிட்டிவ், சின்ன நம்பர் நெகட்டிவ், ரெண்டு டேர்மே வித் q. ஸோ இப்போ a ஈக்குவல் டு 5q, b ஈக்குவல் டு மைனஸ் 2q. இது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து p பிளஸ் 5q, செகண்ட் p மைனஸ் 2q.
இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா? ஸோ என்னோட நியூமரேட்டரில் என்ன இருந்தது? p minus 6q into p plus 3q and denominatorல p plus 5q into p minus 2q. Okay, first sum factorize பண்ணியாச்சு. Second question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, n cube minus 3n square m. So second subdivision, n cube minus 3n square m plus 3n m square minus m cube னு கொடுத்திருக்காங்க. இது numerator. And denominatorல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5m square minus 10mn plus 5n square கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த numerator term எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேலே இது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம இங்கே என்னென்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம்? a minus b whole cube யூஸ் பண்ண போகிறோம். a minus b whole cube தான் a cube minus 3ab 3a square b plus 3ab square minus b cube. ஸோ a வர இடத்துல நமக்கு n இருக்கு, a cube-னா n cube, a square-னா n square. ஸோ a வர இடத்துல n இருக்கு, b வர இடத்துல m இருக்கு, அது ஒன்று. அண்ட் டினாமினேட்டரில் நம்ம 5 வந்து காமனாக எடுக்கலாமா? நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன், 3n square m plus 3n m square minus m cube and divided by கீழே டினாமினேட்டரில் 5 காமனாக எடுத்தா m square minus 2mn plus n square. ஓகே, கீழே உள்ளதுக்கு நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a minus b whole square யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து a square minus 2ab plus b square அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு. இந்த ரெண்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா என்னோட நியூமரேட்டரை a வர இடத்துல n, ஸோ n minus m whole cubeன்னு எழுதலாம். கீழே 5 காமனாக எடுத்துடுறோம், m minus n, ஏன்னா a வர இடத்துல m இருக்கு, ஸோ m minus n whole squareன்னு எழுதுறோம். மேலேயும் கீழேயும் டேர்ம்ஸ் ஒன்று தான், பட் m மைனஸ் n n மைனஸ் m ஆர்டர் மாறி இருக்கு. மேலே இருக்கிறதுல மைனஸை காமனாக எடுத்தால் m முன்னாடி வந்துடும், n பின்னாடி வரும். ஸோ m பாசிட்டிவ் ஆயிரும், n நெகட்டிவ் ஆயிரும். கியூப் பை 5 இன்டூ m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பவர் 3ல ஃபுல் பவர் 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ மைனஸ் m மைனஸ் n டிவைடட் பை 5. இது செகண்ட் சம்க்கான ஆன்சர். ஸோ அடுத்து தேர்ட் சம் எழுதுவோமா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, w cube minus v cube plus x cube minus plus 3wvx divided by denominatorல என்ன இருக்கு, w square plus v square plus x square minus 2wv minus 2vx plus 2xw. ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டர் டேர்முக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு, அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கு, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் தான் அங்கே இருக்குது, அதனால் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஜெட் கியூப் மைனஸ் 3xyz அப்படின்றத இந்த ஃபார்முலாவை எழுதுகிறேன். என்னென்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோன்றதை இங்கே எழுதிட்டு எழுதுகிறேன். எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ப்ளஸ் ஜெட் கியூப் ப்ளஸ் 3xyz எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா என்ன நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டூ x square plus y square plus y square plus z square minus xy minus yz minus zx. இது நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. பட் இங்கே எனக்கு கொஸ்டினில் v மட்டும் நமக்கு மைனஸில் இருக்குது, மைனஸ் v கியூப்னு இருக்கா, அப்போ v டேர்ம் மட்டும் ஓகே. அண்ட் இங்கே மைனஸ் 3xyன்னு வந்திருக்கணும். ஜெனரல் ஃபார்முலாவில் வந்து மைனஸ் 3xy மைனஸ் 3xyன்னு இருக்கு, பட் நமக்கு கிட்ட இருக்கிறதுல வந்து பிளஸ்ன்னு இருக்கு. நியூமரேட்டரை இதே ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். w கியூப் எக்ஸ் வர இடத்துல w ப்ளஸ்
வி கியூப். ஆனால் அங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் இப்படி எழுதலாம். ஏன்னா மைனஸ் ஹோல் பவர் 3ன்றது மைனஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ நமக்கு அது மைனஸை ப்ராக்கெட்டில் போட்டு ஹோல் கியூப் போடுறதுனால எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் இசட் கியூப், சாரி இசட் இல்லை எக்ஸ் கியூப், மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் வரக்கூடாது நமக்கு, பட் நம்ம கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது. ஃபார்முலா ஐடென்டிட்டி மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ்னே எழுதுறேன். மைனஸ் 3 எக்ஸோட இடத்துல டபிள்யூ, ஒய்யோட இடத்துல மைனஸ் வி. ஸோ மைனஸ் வி இந்த ஜெட்டோட இடத்துல எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் நம்ம கொஸ்டின் வந்துருச்சு. அண்ட் கரெக்டாக ஐடென்டிட்டி ஃபார்மேட்லையும் எழுதியாச்சு. which is equal to x plus y plus z அப்படின்னா w y வந்து minus v plus x into x square. So w square plus v square plus x square minus x into y. w into v. But v நமக்கு minus. அடுத்தது minus minus v into x minus z x. z ஓட இடத்துல x இருக்கு, x ஓட இடத்துல w இருக்கு. ஓகே, இங்கே அப்படியே நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுங்க. w v அண்ட் இது x. இதை ஒரு ஃபார்மேட்டில் கரெக்டாக எழுதுறது எப்படி எழுதலாம்? w மைனஸ் v பிளஸ் எக்ஸ் இன்டூ w ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணுறோன்னு காமிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டபிள்யூ வி ப்ளஸ்ஸு வி எக்ஸு மைனஸ் எக்ஸ் டபிள்யூ. ஸோ இது நியூமரேட்டரோட டேர்ம். நியூமரேட்டரில் கொடுத்துருக்கிறத நம்மளை இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நம்ம டினாமினேட்டருக்கு பார்க்க போகிறோம். டினாமினேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் plus z square minus 2ab minus 2 bc. abc ன்னு எடுக்கலாம், xyz ன்னு எடுக்கலாம். நான் xyz ன்னு எடுத்துக்கிறேன். 2bc minus 2zx. இப்போ எனக்கு இதில் ரெண்டு டேர்ம் தான் நெகட்டிவாக இருக்குது, ஒரு டேர்ம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம் நெகட்டிவாக இருக்குது, அதில் எது காமனாக இருக்குது அப்படின்னா வி தான் காமனாக இருக்குது. அப்போ வி தான் நமக்கு என்னவாக இருந்திருக்கும்? மைனஸில் இருந்திருக்கும், மற்றதெல்லாம் பாசிட்டிவில் இருந்திருக்கும். ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா ப்ளஸில் இருக்கும். ப்ளஸ்னால் அதோட ஐடென்டிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர். பட் இங்கே இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு டேர்ம் தட் இஸ் காமன், இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்ம் நெகட்டிவ்ல வந்திருக்கு. வி தான் ரெண்டுத்துலேயுமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அப்போ வி வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம்? டபிள்யூ ஸ்கொயர் நம்ம இப்போ டினாமினேட்டருக்கு எழுதுறோம். ஸோ டபிள்யூ ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2w மைனஸ் 2vx plus 2xw equal to, இங்கே எழுதும்போது நமக்கு v மட்டும் நெகட்டிவ், ஸோ x minus y plus z whole square எழுதலாமா? இப்போ இது ரெண்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட நியூமரேட்டர். ஈக்குவேஷன் 1ன்றது என்னோட நியூமரேட்டர், ஈக்குவேஷன் 2ன்றது நம்மளோட டினாமினேட்டர். நியூமரேட்டரை மேலே எழுதலாமா? x into w square plus v square plus x square plus wv plus vx minus xw. அண்ட் டினாமினேட்டரில் அவங்க கொடுத்துருந்ததை நம்ம எப்படி எழுதலாம்னா, சாரி எக்ஸ் மைனஸ்ன்னு மாற்றி எழுதிட்டேன், சாரி. ஸோ இட்ஸ் டபிள்யூ மிடில் மட்டும் மைனஸ் வி ப்ளஸ் எக்ஸ் wvx. ஸோ wvx ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இப்போ இந்த டேர்மும் இதில் ஒரு டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்கிட்ட ரிமைனிங் என்ன இருக்குன்னா w ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் wv ப்ளஸ் vx மைனஸ் xw டிவைடட் பை w மைனஸ் v ப்ளஸ் எக்ஸ். இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? 4y ஸ்கொயர் மைனஸ் 20yz plus 25z square. and denominatorல என்ன கொடுத்திருக்காங்க? 25z square minus 4y square.
சாரி 25z ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரில் நமக்கு பார்க்கும்போதே என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், 4 ஒரு ஸ்கொயர் நம்பர், லாஸ்ட்லேயும் எனக்கு அது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ நான் அது எப்படி எழுதலாம்? 2y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 5z ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? தட் இஸ் b ஸ்கொயர். இங்கே கீழே எழுதுறேன் அதோட ஐடென்டிட்டி, நடுவில் மைனஸ் வருது. ஸோ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்ன்றது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது நியூமரேட்டருக்கான ஃபார்முலா. டினாமினேட்டரில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் 2 ஏயோட வேல்யூ ஏக்கு நேராக பாருங்கள், மேலே 4y ஸ்கொயர் தான், இங்கே 2y ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போ ஏயோட வேல்யூ 2y, பியோட வேல்யூ 5z. மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்க டேர்ம் வருதான்னு பார்த்துக்கணும். கீழே 25z ஸ்கொயரை 5z ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி இப்போ யூஸ் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2y மைனஸ் 5z ஹோல் ஸ்கொயர். இது கீழே டினாமினேட்டர். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ a ப்ளஸ் b ஒரு டேர்ம், ஓகே. அடுத்தது 5z மைனஸ் 2y நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன். அது ப்ளஸ்ன்றதுனால ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, 5z ப்ளஸ் 2y இன்ட்டு 5z மைனஸ் 2y அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? இப்போ மேலேயும் கீழேயும் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, பட் பிளேசஸ் மாறி இருக்குது. அப்போ நான் மேலே ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன். ஏன்னா இந்த 5z முன்னாடி கொண்டு வர போகிறேன். அதில் நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டேன். அப்போ அது பாசிட்டிவ் ஆயிரும். இல்லை, ஏற்கனவே இருக்கிறதே நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 2y நெகட்டிவ் ஆயிடுச்சு. 5z ப்ளஸ் 2y இன்ட்டு 5z மைனஸ் 2y, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே 5z மைனஸ் 2y ஃபுல்லாக கேன்சல் ஆகாது, பவர் 2ல் ஒரு பவர் 1 வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக கேன்சல் பண்ணக்கூடாது. மேலே பவர் 1 இருக்குது, கீழே இருக்கிற இந்த 1ல் இந்த 2ல் 1 போயிடுச்சு. 5z plus 2y. Okay. Next question number 5. Question number 5 என்ன இருக்கு? x square plus x minus 6 plus x minus 6 into x square minus 7x plus 12. இப்போ இங்கே டைரக்டா ஐடென்டிட்டி யூஸே பண்ண முடியாது. x square minus 6x plus 8 into x square minus 9. ஸோ இங்கே நியூமரேட்டரில் 2 டேர்ம், டினாமினேட்டரில் 2 டேர்ம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துப்போமா? நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்ம், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இல்லை, ஏன்னா அந்த பின்றது 6 வந்து ஸ்கொயர் நம்பரில் இல்லை. அப்போ இதை நம்ம ஃபேக்டர் தான் பிரிக்கணும். இதை எப்படி பிரிப்போம் நம்ம? a ப்ளஸ் பி ஈக்குவல் டு x square plus a plus b into x plus ab. Coefficient of x compare பண்ணா a plus b equal to 1. இந்த பக்கம் xக்கு பக்கத்தில் 1, இங்கே a plus b. அடுத்து ப்ராடக்ட் ab எடுத்துக்கிட்டா minus 6. ஸோ நம்ம இங்கே minus 6 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுறோம். minus 6 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்னா 3 into 2. பட் இங்கே மேலே மைனஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு டேர்ம் நெகட்டிவ். அந்த டேர்ம் எதுன்னு டிசைட் பண்ணுறது எது? இந்த a ப்ளஸ் பி. a ப்ளஸ் பி பாசிட்டிவ், ஸோ பெரிய நம்பர் பாசிட்டிவ், சின்ன நம்பர் நெகட்டிவ். ஸோ a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு மைனஸ் 2. நம்ம எப்படி எழுதணும்? எக்ஸ் ப்ளஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதுறத எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இது இப்போ நம்ம போட்டது எல்லாமே ஒரு டேர்முக்கான ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி நியூமரேட்டரில் இன்னொரு டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு நான் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக போகிறேன். 7x ப்ளஸ் 12, இதுவும் நியூமரேட்டர் டேர்ம் தான். இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? நம்ம இந்த ப்ராடக்ட்ன்றது 12 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 3 into 4, 3 4s are 12. 3ஐயும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 வரும். ஸோ நம்ம மிடில் இருக்கிற 7 வந்துருச்சு. பட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நான் ரெண்டையுமே நெகட்டிவாக எழுதணும்.
ஸோ இப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். நம்மளோட ஃபேக்டர் என்ன? ஒன்று -3, இன்னொன்று -4. ஸோ a ஈக்குவல் டு -3, b ஈக்குவல் டு -4. இப்போது எக்ஸு ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றது எக்ஸ் -3 இன்டூ எக்ஸ் -4. இது செகண்ட் ஃபேக்டரா? இப்போ டினாமினேட்டருக்கு போயிடுவோமா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவேட் பண்ணோன்னா ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ இதையும் கம்பேர் பண்ணுவோம். மிடில் டேர்ம் ஏ ப்ளஸ் பியோட இடத்துல -6, ஏபியோட இடத்துல 8. இப்போ இந்த 8 தான் எடுத்து நான் ரெண்டு டேர்மாக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? 4 2s are 8, 4 into 2 8. பட் இது எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ரெண்டுமே இது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் இது ஏ இது பி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 6 தானே வரணும். ஆனால் நமக்கு இருக்கிறது என்ன? -6. அப்போ ரெண்டையுமே என்னென்னு எடுக்கணும்? நெகட்டிவாக எடுக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு -4, பி ஈக்குவல் டு -2, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் -4 இன்டூ எக்ஸ் -2. இது எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் நியூமரேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் -2, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் -2. அடுத்த நியூமரேட்டர் வேல்யூ எக்ஸ் -3 எக்ஸ் -4, -3 எக்ஸ் -4. இப்போ டினாமினேட்டரில் எக்ஸ் -4 எக்ஸ் -2 அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் -9. எக்ஸ் ஸ்கொயர் -9ன்றத எக்ஸ் ப்ளஸ் 3, ஆக்சுவலாக அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் -3ன்னு எழுதலாமா? ஓகே, எல்லாம் எழுதின அப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. +3 கேன்சல், -3 -3 கேன்சல், எக்ஸ் -2 எக்ஸ் -2 கேன்சல், -4 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் 1. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 6. p power 4 minus 16 divided by p square minus 4p plus 4. இப்போ மேலே p power 4 minus 16 இருக்குல்ல, இதை நம்ம ஸ்கொயர் நம்பராக எழுதலாம். எப்படின்னா p ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இட் மீன்ஸ் a ஸ்கொயர் அப்படின்னு அதை பார்க்கணும். நம்ம மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? டிவைடட் பை கீழே இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் ஓகே, நம்ம மேலே முதல்ல எழுதியாச்சு, கீழே நான் அப்படியே எழுதுகிறேன் அந்த டேர்ம்ஸை. இட்ஸ் p ஸ்கொயர் மைனஸ் 4p ப்ளஸ் 4. இதுக்கு தேவையான ஐடென்டிட்டி பாருங்க, இங்கே சேஞ்ச் பண்ணி கூட எழுதிடலாம். இதை நம்ம இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ இதை மேலே இருக்கிறது நமக்கு தேவையான ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டி, தட் இஸ் a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ இதுதான் இதில் a, இந்த டேர்ம் நமக்கு b. அப்படி எழுதுகிறோம். கீழே இருக்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இட் மீன்ஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஐடென்டிட்டியை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணால் மேலே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்னன்னு எழுதணும்னு சொன்னோம்? a ப்ளஸ் b a மைனஸ் b. ஏன்றதே p ஸ்கொயர் தான். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது p ஸ்கொயர். a ஸ்கொயர் a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b, இது நியூமரேட்டர். டினாமினேட்டரில் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஏவோட இடத்துல p, பியோட இடத்துல 2, ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை இன்னும் ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்மை இன்னும் ஃபர்தராக a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒன்றும் ஆகாது. அடுத்த டேர்மு p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம்.
by p minus 2 whole square. ஸோ இந்த ரெண்டாவது டேர்மை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பார்த்துட்டு அதை எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா? இதை மட்டும் நம்ம இப்படி கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஃபுல் டேர்மை மட்டும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு டேர்மோட கேன்சல் ஆயிடுது. பி மைனஸ் டூவும் இதில் இருக்கிற பவர் ஒன்னும் போயிடும். அப்போ எங்கிட்ட மீதி இருக்கிறது பி ஸ்கொயர் பிளஸ் 4 into p plus 2 into p minus 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம ஏன் p ஸ்கொயர் பிளஸ் 4 நம்ம அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணல அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டியே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு நமக்கு ஐடென்டிட்டி கிடையாது. மைனஸ் பி ஸ்கொயரை தான் இந்த மாதிரி பிரிக்க முடியும். அதனால தான் இதை பிரிக்கல, இதை மட்டும் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம்.